ஹாய் கைஸ், திஸ் இஸ் விஷால். இந்த வீடியோவில் வந்துட்டு கூகுள் மீட் எப்படி யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சீக்கிரமாக பார்த்துருவோம். ஏன் ரொம்ப சீக்கிரமாக பார்த்துருவோம் அப்படின்னா, ஒரு சிலர் வந்து எமர்ஜென்சியில் பார்க்க வருவாங்க இல்லையா. அதாவது ஜஸ்ட் ஒரு 10 minutes 15 minutes தான் இருக்குது கூகுள் மீட் யூஸ் பண்ணுறதுக்கு, ஆனால் எனக்கு யூஸ் பண்ண தெரியாது அப்படின்னு வந்துட்டு ரொம்ப வேகமாக பார்க்க வருவாங்க. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு ஷார்ட்டாகவும் இருக்கணும், அதே மாதிரி தெளிவாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம்னால நான் வந்துட்டு கொஞ்சம் வேகமாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவைப்படுற விஷயம் வந்துட்டு ரெண்டு விஷயம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்துட்டு கூகுள் மீட், இன்னொன்று வந்துட்டு கூகுள் கேலண்டர். ஓகேங்களா? ஓகே, இது ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லை ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்கள் ஆப்பில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிடுங்க. நீங்கள் iOS யூஸராக இருந்தால் ஆப் ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓப்பன் பண்ணிட்டு மேலே வந்துட்டு கூகுள் மீட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கூகுள் மீட் இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. இன்ஸ்டால் பட்டன் அழுத்திடுங்க. ஓகே, இப்போ வந்துட்டு அதை இன்ஸ்டால் ஆகி முடியும். ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கூகுள் மீட் வந்துட்டு இன்ஸ்டால் ஆகிடுச்சு. அடுத்தது என்ன இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அப்படின்னா கூகுள் கேலண்டர். ஓகேங்களா? மேலே சர்ச்சில் போயிட்டு கூகுள் கேலண்டர் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ஓகே, கூகுள் கேலண்டரை வந்துட்டு இப்போ இன்ஸ்டால் பண்ணிடலாம். இன்ஸ்டால் ஆகட்டும். ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கூகுள் கேலண்டர் இன்ஸ்டால் ஆகிடுச்சு, கூகுள் மீட் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. அதை எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கூகுள் மீட் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கா, அதை வந்துட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே கூகுள் மீட் வந்துட்டு ஓப்பன் ஆயிரும். கூகுள் மீட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும்போதே உங்கள்கிட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜிமெயில் வந்துட்டு சைன்இன் பண்ண சொல்லும். அதாவது நீங்கள் கூகுள் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, அந்த அக்கௌண்ட் உங்கள் ஃபோனில் நீங்கள் ஆல்ரெடி கூகுள் அக்கௌண்ட் சைன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டே வந்துட்டு உங்களுக்கு இதில் காட்டும். ஜஸ்ட் நீங்கள் உங்களுக்கு எந்த அக்கௌண்ட் வேணுமோ அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணி சைன் பண்ணிக்கலாம். எல்லாமே ஃப்ரீ தான். கூகுள் அக்கௌண்ட்டில் செட்டப் பண்ணுறதுனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்துட்டு நான் எனக்கு தேவையான ஜிமெயில் ஐடியை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே அந்த அக்கௌண்ட்டில் சைன்இன் ஆயிரும். ஓகே, வெல்கம் டு மீட் அப்படின்னு சொல்லுது. கண்டினியூ கொடுத்துருங்க. அடுத்தது allow me to take pictures and record video அப்படின்னு இருக்கு. while using the app கொடுத்துருங்க. allow me to record audio again while using the app கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஓகே, இதெல்லாம் ஏன் அலோவ் கொடுக்குறோம் அப்படின்னா, அப்போ தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் மீட்டிங் அட்டன் பண்ணும்போது உங்களோட கேமராக்கும் உங்களோட மைக்குக்கும் வந்துட்டு உங்கள் ஃபோன் வந்து அலோவ் பண்ணும். ஓகேங்களா? ஓகே, டன். ஓகே, இப்போ வந்துட்டு கூகுள் மீட் எப்படி யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணிடுவோமா? இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கூகுள் மீட்டையும் டவுன்லோட் பண்ணியாச்சு, கூகுள் கேலண்டரையும் டவுன்லோட் பண்ணியாச்சு. இன்னொரு விஷயம், கூகுள் மீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ராஸ்பெக்டிவ் இருக்குது. ஒன்று வந்துட்டு ஹோஸ்ட் பண்ணவங்களோட ப்ராஸ்பெக்டிவ், இன்னொருத்தர் வந்துட்டு பார்ட்டிசிபெண்டோட ப்ராஸ்பெக்டிவ். இந்த வீடியோவில் வந்துட்டு ஹோஸ்ட் பண்ணவங்களோட ப்ராஸ்பெக்டிவ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நீங்கள் ஒருவேளை பார்ட்டிசிபெண்ட்டுக்கான ப்ராஸ்பெக்டிவ் அந்த இதில் வீடியோ வேணும் அப்படின்னா மேலே ஐ பட்டன் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வீடியோ நான் தரேன். இங்கே வீடியோ கிளிக் பண்ணி நீங்கள் பார்ட்டிசிபெண்ட்டாக இருந்தால் எப்படி நீங்கள் கூகுள் மீட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கற்றுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, வேகமாக பார்த்துருவோம். சரியா? தெளிவாகவும் பார்த்துருவோம். கூகுள் மீட் ஓப்பன் பண்ணிடுங்க. கூகுள் மீட் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சைன்இன் கேட்கும். நீங்கள் புதுசாக கூகுள் மீட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு சைன்இன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஜஸ்ட் உங்களோட கூகுள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரீயாகவே சைன்இன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, சிம்பிள், முடிஞ்சது. இப்போ வந்துட்டு நம்ம ஹோஸ்ட் ப்ராஸ்பெக்டிவ் பார்க்கறதுனால நாம் வந்துட்டு மீட்டிங்கை வந்துட்டு ஹோஸ்ட் தான் பண்ணுவோம். ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா நியூ மீட்டிங் கிளிக் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நீங்கள் புதுசாக ஆப் டவுன்லோட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கேமரா ஆக்சஸ், மைக் ஆக்சஸ்க்குலாம் அலோவ் கேட்கும். எல்லாத்துக்குமே அலோவ் கொடுத்துருங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களோட கேமரா மைக்கில் வந்துட்டு மீட்டிங் அப்போ ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா லிங்க் எடுக்கிறதுக்காக மட்டும்தான். ஓகேங்களா? இப்போ அது கீழே இருக்க ரெண்டு விஷயம் தான் வச்சு நம்ம மீட்டிங்கை ஹோஸ்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்டார்ட் அண்ட் இன்ஸ்டன்ட் மீட்டிங், இன்னொன்று வந்துட்டு மீட்டிங்கை ஷெடியூல் பண்ணுறது. இப்போ வந்துட்டு நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக இப்போவே மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்டார்ட் அண்ட் இன்ஸ்டன்ட் மீட்டிங் கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்துட்டு ஷெடியூல் பண்ணி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் கீழே இருக்கிற ஆப்ஷன் கொடுத்துடலாம். ஓகே, ஃபஸ்ட் வந்துட்டு இன்ஸ்டண்ட்டாக ஒரு மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணது எப்படின்னு பார்த்துருவோம். அப்படியே மீட்டிங்குள்ளே என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்துருவோம். அதுக்கடுத்து எப்படி ஷெடியூல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஓகே, இப்போ வந்துட்டு ஸ்டார்ட் அண்ட் இன்ஸ்டன்ட் மீட்டிங் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா மீட்டிங் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிருக்கு. நான் தெரியுறேன்னு நினைப்பேன். நான் தெரியுறேன்னா ஹாய். ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எடுத்த உடனே நம்மளோட ஃபஸ்ட்டு விஷயம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட பார்ட்டிசிபெண்ட்ஸை வந்துட்டு நம்ம கூப்பிடுவோம் இல்லையா. என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஜஸ்ட் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்துட்டு ஷேர் இன்வைட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி கூப்பிட்டுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மேலே அந்த காப்பி பண்ண சிம்பிள் இருக்கு இல்லையா, அந்த காப்பி பண்ண சிம்பிளை கிளிக் பண்ணி நீங்கள் எங்கே வந்துட்டு லிங்க் ஷேர் பண்ணுவோம், யாருக்கு ஷேர் பண்ணுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி கூப்பிட்டுக்கலாம். ஓகேங்களா? அவங்க உள்ளே வந்தோடனே அட்மிட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். நீங்கள் அட்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு மீட்டிங்கில் ஜாயின் பண்ண முடியும். முடிஞ்சது. இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இது ஒன்று.
அடுத்தது வந்துட்டு கீழே 2 ஐக்கான் இருக்கு இல்லையா, கேமரா ஆப்ஷன் ஒன்று, மைக் ஆப்ஷன் ஒன்று. உங்கள் கேமரா ஆஃப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கேமரா ஆஃப் பண்ணிடுங்க. மைக் ஆஃப் பண்ணணுனாலே நீங்கள் அந்த மைக் சிம்பிள் டச் பண்ணிங்க அப்படின்னாலே ஆஃப் ஆயிரும். மறுபடியும் ஆன் பண்ணி டச் பண்ணால் போதும். ஓகேங்களா? ஓகேங்களா? ஓகே டன். இப்போ வந்துட்டு இந்த 3 டாட் இருக்கு, அதில் இருக்கிறத டக்குன்னு பார்த்துருவோம். ஓகேங்களா? 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்கால் மெசேஜஸ், அப்புறம் ஸ்க்ரீன் ஷேரிங், அப்புறம் கேப்ஷன்ஸ், இந்த 3 ஆப்ஷன் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இதில் மற்ற 3 நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? இப்போ இன்கால் மெசேஜஸ்னால் இப்போ உங்கள் பார்ட்டிசிபெண்ட் கூட நீங்கள் மெசேஜ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த இன்கால் மெசேஜஸ் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் மெசேஜ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் வந்துட்டு சாம்பிளுக்கு மெசேஜ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா பாருங்கள், இப்போ வந்துட்டு உங்களோட மெசேஜ் வந்துட்டு உங்களோட பார்ட்டிசிபெண்ட்ஸுக்கு போயிடும். அடுத்தது வந்துட்டு மறுபடியும் உங்களோட ஸ்க்ரீனை ஷேர் பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்துட்டு நீங்கள் டீச்சிங் பண்ணுறீங்களோ இல்லை ஒரு மீட்டிங், ப்ரொஃபஷனல் மீட்டிங் பண்ணுறீங்களோ, நீங்கள் வந்துட்டு உங்களோட ஸ்க்ரீனை ஷேர் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்துட்டு ஷேர் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பீப்புள் வில் see everything on your screen including notification. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வேளை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்தாலோ இல்லை வேறு ஏதாவது மெசேஜஸ் வந்தாலோ அதுவும் பார்த்தீங்கன்னா சேர்ந்து உங்களுக்கு ஷேர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டார்ட் ஷேரிங் கொடுத்துருங்க. ஓகேங்களா? கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ரெக்கார்டிங் ஆர் கேஸ்டிங் வித் மீட், ஸ்டார்ட் நவ் கொடுத்துருங்க. நீங்கள் ஸ்டார்ட் நவ் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்க்ரீன் வந்து ஷேர் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு நீங்கள் கொஸ்டின் பேப்பர் காட்டணுமோ இல்லை உங்களோட PDF காட்டணும், பவர் பாயிண்ட் காட்டணுமோ, இது ரெண்டையும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, முடிஞ்சது. அடுத்தது வந்துட்டு இதுதான் இதில் இருக்கிற முக்கியமான விஷயங்கள். இன்னொன்று சொல்ல மாட்டேன், கேமரா வந்து நான் ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, மேலே வந்துட்டு அந்த சவுண்ட் பட்டன் மாதிரி இருக்குது, அதுக்கு பக்கம் பாருங்கள் ஒரு ரொட்டேட் சிம்பிள் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பாருங்கள் கேமரா வந்துட்டு ரொட்டேட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஓகே, மீட்டிங்குள்ளே கூகுள் மீட்டில் பார்த்தீங்கன்னா மீட்டிங்கில் ஒரு ஹோஸ்ட்டாக உங்களுக்கு என்னென்ன விஷயம் வேணும் அப்படின்னு வந்துட்டு இந்த இதில் ஃபுல்லாக பார்த்துருவோம். அடுத்து வந்துட்டு மீட்டிங் எப்படி ஷெடியூல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். இந்த இடத்துல தான் நம்ம கூகுள் கேலண்டர் யூஸ் ஆக போகுது. ஓகேங்களா? ஓகே, மீட்டிங் என் பண்ணதுக்கு சிம்பிள் ரெட் கலர் பட்டன் எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஓகேங்களா? முடிஞ்சது. அடுத்து இப்போ மீட்டிங் எப்படி ஷெடியூல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். நியூ மீட்டிங் கொடுத்துட்டு ஷெடியூலிங் கூகுள் கேலண்டர் இருக்கா, அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கூகுள் கேலண்டர் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு இதில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நான் வேகமாக சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆட் டைட்டில், உங்களோட மீட்டிங்கான டைட்டில் கொடுத்துருவோம். டெஸ்ட் மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? கொடுத்தாச்சு. அடுத்தது வந்துட்டு இங்கே வந்துட்டு ஆல் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இது எதுக்கு அப்படின்னா, இப்போ வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் மீட்டிங் 6 o'clock to 7 o'clock ஷெடியூல் பண்ணுங்க அப்படின்னா டெய்லியுமே எனக்கு 6 to 7 வந்து மீட்டிங் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த ஆல் டே ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெய்லியுமே வந்துட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஷெடியூல் ஆயிரும். நீங்கள் ஒவ்வொரு நாளுக்கும் தனித்தனியாக ஷெடியூல் பண்ண வேண்டியதில்லை. ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்துட்டு எப்படி டேட் அண்ட் டைம் செட் பண்ணுறதுன்னு பார்த்துக்குவோம். சிம்பிள், அந்த டேட் மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கேலண்டர் ஓப்பன் ஆகும். எந்த டேட் வேணுமோ அந்த டேட்டை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா போதும். அடுத்து டைமுக்கும் சிம்பிள், அந்த டைம் மேலே கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு ஹவர்ஸ் காட்டுது. ஸோ நான் 6 o'clock வைக்கிறேன். அடுத்து AM-ஆ PM-ஆன்னு செலக்ட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் அதை மட்டும் கிளிக் பண்ணிங்கனாலே தெரியும். ரொம்ப மைன்யூட்டாக தான் பார்த்தீங்கன்னா தெரியும், ஏன்னா மைன்யூட்டாக டார்க்காக இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து மினிட்ஸ் கேட்குது, நான் 6:30 இல்லை 6 o'clock வச்சுறேன். ஓகேங்களா? வச்சுட்டு ஓகே கொடுத்துறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 6 to 7 வந்துட்டு எனக்கு மீட்டிங் ஷெட்யூல் ஆயிடுச்சு. 1 hour தான். ஏன் அப்படின்னா ஃப்ரீ மீட்டிங்னால 1 hour. இதே நீங்கள் ப்ரீமியம் அந்த மாதிரி மெம்பர்ஷிப்பில் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் டைமிங் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஓகே டன். ஓகே, இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீழே ஆட் வீடியோ கான்ஃபரன்சிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா, அந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கனாலே கூகுள் மீட் வந்துட்டு உங்களுக்கு ஆட் ஆயிடும். ஓகேங்களா? ஓகே டன். இப்போ வந்து ஆட் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது வேறு யாராவது வந்து உங்கள் கூட மீட்டிங்கில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக உங்களோட மெயில் இங்கே கொடுத்து நீங்கள் டன் கொடுத்து செலக்ட் பண்ணிவிட்டு டன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா டைரெக்டாக உங்களுக்கு வந்துட்டு மெசேஜ் போயிடும். இது மாதிரி இந்த டைமில் மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இமெயில் வழியாக அவங்களுக்கு மெசேஜ் அவங்களோட கூகுள் கேலண்டர்லேயும் ஆட் ஆயிரும். ஓகே, அடுத்தது வந்துட்டு 10 minutes பிஃபோர் நோட்டிஃபிகேஷன், இந்த இடத்துல ஆட் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் கொடுத்து உங்களுக்கு என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா 10 minutes முன்னாடி வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும், இந்த மாதிரி 10 minutes மீட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது வந்துட்டு ஆட் டிஸ்கிரிப்ஷன், இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் உங்களோட மீட்டிங்கை பற்றின டிஸ்கிரிப்ஷன், டைமிங் எதுனாலையும் கொடுத்துக்கலாம். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்தாச்சா? ஓகே டன். எல்லாமே கரெக்டாக இருக்கான ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா மீட்டிங் வந்துட்டு கரெக்டாக எனக்கு 6 to 7 வந்துட்டு கூகுள் கேலண்டரில் வந்து ஷெடியூல் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு 6 o'clock ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் அதை கிளிக் பண்ணி வந்துக்கலாம். இல்லை அப்படின்னா கூகுள் கேலண்டருக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்துட்டு டெஸ்ட் மீட்டிங் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல வந்து இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த ஜாயின் வித் கூகுள் மீட் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு மீட்டிங் ஸ்டார்ட் ஆயிரும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக கூகுள் மீட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா
பாருங்கள் டைரெக்டாக கூகுள் மீட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நம்ம பாருங்கள் ஷெட்யூல் பண்ண மீட்டிங் கீழே இருக்குது. டெஸ்ட் மீட்டிங் டைம் 6 to 7 இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மீட்டிங் வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிடும். ஃபஸ்ட்டு உங்களோட கேமரா மைக்ரோஃபோன் செக் பண்ணும். செக் பண்ணிவிட்டு ஓகே டன் இப்போ நீங்கள் வந்துட்டு ஜாயின் கொடுத்துடலாம். இல்லை நீங்கள் அப்போயே ஸ்க்ரீன் ஷேர் பண்ண அப்படின்னா அதை கிளிக் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எப்படி வந்துட்டு பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் இல்லையா, அதே மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு உங்களோட மீட்டிங்கை ஜாலியாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் நடத்தலாம். ஓகேங்களா, அவ்வளோதான். இந்த வீடியோவில் வந்துட்டு கூகுள் மீட்டை வந்துட்டு எப்படி ஒரு ஹோஸ்டோட ப்ராஸ்பெக்டிவ்லேருந்து கூகுள் மீட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக பார்த்துட்டோம். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே அந்த லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்புறம் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஏன்னா அடுத்து ஜூம் ஆப்பு, அப்புறம் இந்த மாதிரி நிறைய வீடியோ கான்ஃபரன்சிங் ஆப்லாம் எப்படி யூஸ் பண்ணணும், அப்புறம் இது எல்லாத்துக்கும் இருக்கிற கம்பேரிஷன் எல்லாத்தையுமே பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் வந்துட்டு லைவாக ஒவ்வொரு ஆப்பையும் எடுத்து நாங்கள் ரிவ்யூ பண்ண போகிறோம். லைவில் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஏன் அழுத்தி சொல்கிறோம் அப்படின்னா நாங்கள் லைவில் பண்ண போகிறோம், நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. ஃபுட் ரிவ்யூ இருக்குது, அது மாதிரி நிறைய ரிவ்யூஸ் இருக்குது. ஃபோன் ரிவ்யூ இருக்குது, கேஜெட் ரிவ்யூ இருக்குது. நாங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக ஆப் ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா எடுத்துருக்கோம். சப்போர்ட் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் எப்படி கூகுள் மீட் யூஸ் பண்ணுறதுன்னு டவுட்டில் இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை பார்த்து அவங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அகெயின் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, this is Vishal signing off from you. Bye.